நம்ம ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனும், பெண்ணும் அதாவது தம்பதி வந்தாங்க. சரிங்களா? அவங்க என்ன சொல்றாங்க, நான் நம்ம ஊர்ல வந்து ஹோட்டல் வச்சேன். என்னுடைய மனைவி எல்லாம் பார்த்துக்கிறாங்க. நானும் அத ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ஆனா, இன்னொருத்தனோட ஹோட்டல்ல தான் நல்லா ஓடுது. என்னுடைய ஹோட்டல்ல ஒண்ணும் வருமானம் இல்ல அந்த அளவுக்கு. நானும் சரி அப்படின்ட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சோம். அப்ப சொன்னாங்க, நல்ல ஊர் தான். நல்ல ஒரு பெரிய கிராமம். நல்ல ஹோட்டல் ஓடுது. ஆனா அவனுடைய அளவுக்கு என்னது ஓடல அப்படிங்கிறாரு. அப்ப எத்தனை நாள் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சுப்பா இதெல்லாம் ஓபன் பண்ணி அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சுங்கிறாங்க. 2 மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா 2 மாசத்துல வந்து அந்த ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த வருமானம் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னொரு ஹோட்டல் இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா வெளியே நின்றுட்டு இருக்காங்க சாப்பிடறதுக்கு. அது பயங்கர நம்ம சாப்பிட போனோம்னா ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் சாப்பிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. நிறைய பேர் பார்சலே வாங்கிட்டு போயிடறாங்க. இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு முடியாது. அப்ப அவங்க கிட்ட கேட்டோம்னா, அவரு வந்து கிட்டத்தட்ட அப்பா வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப மகன் ரன் பண்ணிடுறான். கிட்டத்தட்ட 27 வருஷமா அந்த ஹோட்டல் ரன் ஆயிட்டு இருக்கு. அற்புதமான தரம். இவங்களும் நல்ல தரம் தான். ஆனா அவங்களும் எப்பயுமே அவங்க அப்பா ஆரம்பிச்சப்ப என்ன தரமோ அதே தரத்துல இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், "இங்க வாப்பா, அ ஒரு நம்ம கூட வந்திருந்தார் ஒருத்தர். அவர் வந்து நல்ல விவசாயம் வந்து நல்லா பண்றவரு. மூட்டையெல்லாம் சர்வசாதாரணமா ஒரே ஆளே தூக்கிட்டு போய் லாரியில ஏத்துவார். சரிங்களா? அந்த நபர் நம்ம கூட வந்திருந்தாரு. நான் சொன்னேன் இந்த மாரி, "அண்ணே, இந்த வெயிட்ட கொஞ்சம் தூக்குண்ணே." அசால்ட்டா அவர் என்ன பண்றாரு, அப்படியே ஒத்த கையில அப்படி தூக்குறாரு. சும்மா சாதாரண ஒரு கிரைண்டர் கல்லு தான். தூக்கிட்டார் டக்குன்னு. "தம்பி நீங்க தூக்குப்பா பாப்போம்" அப்படின்னு அந்த ஹோட்டல் ஓனர் பையன்கிட்ட சொன்னா, அவன் ஒத்த கையில தூக்க தடுமாறுறான். 2 கையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தூக்கி மேல வைக்கிறான். அவர் எப்படிப்பா ஒரே கையில டக்குன்னு தூக்கிட்டாரு. "நீ ஏன் தம்பி இவ்வளவு கஷ்டப்படுற?" அப்படின்னா, "என்னால இவ்வளவுதாங்கய்யா முடியுது." சரியா? அப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன கதை தான். ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு பெரிய மாடு, நல்ல வெயிட்டான மாட அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டு இருப்பான். ஒரு ரவுண்ட் டெய்லி ஒரு ரவுண்ட் அடிப்பான் அந்த கிராமத்த. எல்லாருமே வியந்து பார்ப்பாங்க. எப்புட்றா இவன் வந்து இவ்வளவு நல்ல பலசாலியா இருக்கானே! இப்படி இவனால மட்டும் எப்படி முடியுது? ஏன்னா மத்தவங்களால அது முடியல. இவன் ஒருத்தன் தான் அந்த ஊர்லயே செய்றான். வேற யாருமே கேள்விப்பட்டதுக்குள்ள ஒரு மாட்ட தூக்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா அவ்வளவு வெயிட் அதிகம். அப்ப புதுசா அந்த ஊருக்கு வந்த ஒரு பையன் கேட்கிறான், "எப்படிண்ணா நீங்க மட்டும் எப்படிண்ணா நீங்க இவ்வளவு அழகா மாட்டையே தூக்கிறீங்களே! எப்படிண்ணா உங்களால முடியுது?" அப்ப அவன் சொல்றான், இந்த பையன், "ஒண்ணும் இல்லப்பா. இது கன்னுக்குட்டியா இருக்கும்போது நான் தூக்கி தூக்கி பழகுனேன். அது என்ன ஆயிடுச்சு, நான் டெய்லி அத தூக்கும்போது அதுவும் வந்து பழக்கமாயிருச்சு. அதுக்கும் பழக்கமாயிருச்சு, எனக்கும் பழக்கமாயிருச்சு. இப்ப நானு டெய்லி தூக்கி தூக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, அது வெயிட் ஏறிடுச்சு. ஆனா தூக்கி தூக்கி பழக்கமானதுனால எனக்கும் வந்து அது தூக்குறது வந்து ஒரு பெரிய கஷ்டமா இல்ல." அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப பாருங்க, ஒரு நாள்ல எல்லாம் மாறாது. அவங்க வந்து 27 வருஷமா அந்த ஹோட்டல ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த தொழிலுக்கு அந்த அவ்வளோ கஸ்டமர் பேஸ் நெறைய இருக்கு. அவங்க போயிட்டு இருக்காங்க. பாரம்பரியமா இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு போயிட்டு இருக்காங்க. நீங்க இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் நாட்கள் ஆகும். இப்ப இது தேவையான அளவுக்கு வருது இல்லையா? இல்லைங்க, என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் பொறுங்க. இன்னும் அடுத்து, அடுத்து, அடுத்து நீங்களும் அதே மாரி தரமா குடுங்க. நிச்சயமா வருவாங்க. அது மாரி ஏன்னா இவன் பாருங்க, ஒரு நாள்ல வந்து எவனுமே மாட்ட தூக்க முடியுமா? அவன் சின்ன கண்ணுக்குட்டியா இருந்ததுலேருந்து அவன் தூக்கி தூக்கி பழக்கமாயி மாட்டையே தூக்குற அளவுக்கு வந்துட்டான். அதே மாதிரி தான் தம்பி. கொஞ்சம் பொறுமையா இரு. நிச்சயமா நீங்களும் பெரிய அளவுக்கு வரலாம். இதையே தரத்தோட குடுங்க. நிச்சயமா நீங்க வரலாம் அப்படின்னா. ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் எப்படின்னா ஆரம்பிச்ச உடனே பெரிய ஆளாயிரணும். எதுனாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பிச்சிட்டோமா, ஒரு 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 மளிகை கடை ஆரம்பிச்சோமா, சீக்கிரம் சூப்பர் மார்க்கெட் ஆக்கி பெரிய லெவல் கோடீஸ்வரன் ஆகி அப்படியே டாடா சாரி அது என்ன பென்ஸ் காரு, சரிங்களா? இல்ல டாடா பிர்லா மாரி பெரிய டாடா பிர்லான்னு தான் முன்னலாம் சொல்லுவோம். சரிங்களா? இப்ப அம்பானி வந்துட்டார். அப்ப என்னன்னா, ஒரு ஆரம்பிச்ச உடனே பெரிய ஆள் ஆயிரணும். எதுனாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பிச்சோம் பெரிய ஆள் ஆயிரணும். ஒரு வேலைக்கு போறோமா, இந்த தடவ 10,000 சம்பளத்துக்கு சேரோமா, 25,000 ஆயிரணும், 50,000 சம்பாதிக்கணும், 1,00,000 இப்படிதான் போறாங்க. இன்னைக்கு 10,000 சம்பளம்னா நிறைய பேர் போக கூட மாட்டான். 25,000னாலே டவுட் தான். அவனுக்கு அந்த அந்த வேலை பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுங்கிற அந்த எண்ணமே யாருக்கும் கிடையாது. அப்படியே ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆகுறது எப்படி? அப்புறம் ஒண்ணும் இல்லாம போறது இதனால தான். சரிங்களா? அப்ப பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நிதானம் இருக்கணும். தொழில்ல தரம் குடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்க. கண்டிப்பா ஒரு நாள் முன்னேற வரலாம். சரிங்களா? அவரு மாரி நம்ம 27 வருஷ உழைப்பு அவங்களுது. நம்ம ஒரே நாள்ல எப்படி வர முடியும் சொல்லுங்க? அப்ப
அதுக்கு நம்மளும் அந்த தரம் எல்லாத்தையும் நல்லபடியா கொடுத்துட்டே இருந்தா ஒரு நாள் முன்னேறலாம், கண்டிப்பா முன்னேறலாம். ஐயா நான் எல்லாமே நல்லா தான் பண்றேன், எல்லாமே செஞ்சும் என்னால முன்னேற முடியல, நான் வருட கணக்கா நான் இந்த முயற்சியை பண்ணி நான் தோத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேணாம். அந்த தோல்வியை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது சனி பகவானும் ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பாரு. இங்க மேக்சிமம் இந்த தடைகளை கொடுக்கக்கூடிய நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது பகவானுடைய பரிகார திருத்தலமா இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில்ல வந்து லகுவாராகி இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை இலகுவா தீர்க்கக்கூடிய லகுவாராகி இங்க இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமியிலும் இங்க வந்து ரொம்ப அற்புதமா பஞ்சமி ஹோமம், ராகுகேது பரிகார ஹோமம், அப்புறம் நவகிரக ஹோமம், இந்த சங்கல்பம், அப்புறம் பைரவருக்கு பலி கொடுக்கறது, அன்னதானம், அபிஷேகம், அப்புறம் பூஜைகள்னு ரொம்ப சிறப்பா நடக்கும். நீங்க இதுல கலந்துக்கிட்டாலே ஓரளவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை என்னால கலந்துக்க முடியலைங்கிறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நம்ம அதை பத்தி பேசுவோம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.